ఫస్ట్ ఎవర్ ఫ్యాక్టరీ అవుట్లెట్ మన ముకుందా జ్యువెలర్స్ వారు తెలుగు నూతన సంవత్సరం ఉగాది పండుగ సందర్భంగా నక్షి మేళా జరుగుతుంది. అన్ని నక్షి జ్యువెలరీ మీద VA ఫ్లాట్ 9.99% మాత్రమే. త్వరపడండి. So, 18 வருஷம் வெயிட் பண்ணணும் to win our first title. Any field success achieve பண்றது easy இல்ல. The fact that there have been 30,000 placements in 16 years and there's going to be many more. I just wish Govindan sir all the best and every student of this should go to a better place in life. Actually, ஒரு இன்சிடென்ட் சொல்லி அப்படின்னு சார், இந்தியா அண்ட் பங்களாதேஷ் மேட்ச்ல லாஸ்ட் ஒரு பால் நீங்க ஆக்சுவலியா பாருங்க ஒரு 6 வாவ் வாட் இஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் டென்ஷன் இல்லாம அது பண்ணுவீங்க? அன்னைக்கு உங்களால தான் இந்தியாவே ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு உங்களால தான் 8 பால்ல 29 ரன் அடிச்சீங்க. அதை விட அருமை என்னன்னா 5 ரன் தேவை 2 பால். ஆனா சார் அந்த பாலை 6ஆ மாத்தினாரு. பங்களாதேஷோட இந்தியா தோற்ற நிலைமையில இருந்ததை அப்படியே ஒரு பால்ல ஹிஸ்டரியை மாத்தினாரு. அப்படி எல்லார் லைஃப்லயும் ஒரு பிவட்டல் மூமெண்ட் வரும். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அ சக்சஸ் இன் லைஃப். அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த மூமெண்ட் வரும்போது பயப்படக்கூடாது. தைரியம் எது தேவையோ, எது பெரிய டிசிஷனோ, எது கஷ்டமான டிசிஷனோ அதுதான் எடுக்கணும். அண்ட் தட்ஸ் வாட் ஐ டிட் தட் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் டே. என்ன அப்படின்னு கேட்டால், சென்னை சமிர்தாவுடைய சவுத் இந்தியா 7 கேம்பஸும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட மிகப்பெரிய சாதனை எங்கள் மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை சமிர்தா லவ்ஸ் DK தினேஷ் கார்த்திக் ஜெர்சி 19 DK 19. அதாவது இந்த வேர்ல்டு ரெக்கார்டோடைய அர்த்தம் என்னென்னா, DK சார் வந்து எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு நல்ல ரோல் மாடல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய யூத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் சார். அந்த நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 3000 பேர் ஒன்றா கூடி சென்னை சமிர்தா லவ்ஸ் DK 19 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் அதே மாதிரி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் DK தினேஷ் சார் தலைமையில் இன்னைக்கு நடந்தது நினச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த ஈவெண்ட்டில் BC சாரும் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு நம்மளுடைய மாணவருக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து என்னதான் பல தோல்விகள் இருந்தாலும் தோல்வியை கண்டு தோழக்கூடாது. லைஃப் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஜெயிக்கும் போது நம்ம பட்ட எல்லா தோல்வியும் எக்ஸ்பீரியன்ஸா மாறி உங்களுக்கு மிகப்பெரிய பிரைட்ஃபுல் லைஃப் இருக்கு. அதாவது இப்ப நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா நினைக்கிற எந்த தோல்வியும் தான் நாளைக்கு நீங்க ஜெயிக்க போறதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய DK தினேஷ் கார்த்திக் சார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் இங்கே வந்தது
ஒரு பயங்கர வைபை கிரியேட் பண்ணுச்சு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல சாரை பார்த்த உடனேயே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒரு எனர்ஜியா மாறினாங்க. அப்படிப்பட்ட டிகே கார்த்திக் சார் இப்ப நம்மளோட பேச போறாங்க. Even the fact that Chennai Amritas has had the ability and also pulled out something as phenomenal as the human formation today, and it has been inducted into the India records and Asia Cup of Records. I'm very proud to have been part of this event today. I wish all the students and thank all the students for having participated. It's been an absolute honor and privilege. The fact that Chennai Amritas not only gives you the platform to study but also gives you an opportunity to get placed in various parts of the world. I keep wishing Bhuminathan sir and the rest of the students all the very best. May you go from strength to strength. Thank you. It's one thing having the number of students, but to have 30,000 students across 16 years is, I think, a phenomenal achievement. And I wish all the students all the very best to get placed in various places from here on as well. For more videos like this, subscribe Big TV channel.